அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் எனகோபால். ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஜாதகத்துல பொதுவா வலிமைய பார்க்கணும். கிரகங்களுடைய வலிமைய பார்க்கணும். கிரகங்களுடைய வலிமை அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, மூல திரிகோணமா இருக்கா, நட்பு வீட்ல இருக்கா, இதெல்லாம் பொதுவா பார்க்கணும். ஒரு கிரகம் வலிமை பெற்றிருக்குன்னா, தன் வீட்டை தானே பார்த்தா அந்த கிரகம் வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படும். ஒரு கிரகம் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, திரிசூனியத்தில் இருக்கக்கூடாது, பாதகமா இருக்கக்கூடாது. இந்த அமைப்புல இல்லாம 6, 8, 12ல இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த கிரகம் வலிமையா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன் கிரகத்துடைய வலிமையை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் பொழுது வலிமை பெற்ற கிரகம் தனது தசாபுத்திகளில் நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். ஒரு கிரகம் வலுவா இருந்தா தான் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அளவு கடந்து கொடுக்க முடியும். இப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகம் தசாபுத்தி நடத்துதுன்னா, அது தன்னுடைய பலன்களை கொடுக்காது அப்படின்னு கிடையாது. கொடுக்க வேண்டிய குவான்டிட்டியே கம்மியா கொடுக்கும். அப்ப நீசத்துக்கும் உச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அளவுதான். அப்ப குவான்டிட்டிங்கிறதா ரொம்ப நீசத்துக்கும் உச்சத்துக்கும் பார்க்கறோம். இப்போ ஒரு லக்னாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல உச்சமா இருக்கிறதுக்கும் நீசமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உச்சம் பெற்ற லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது ஜாதகத்துக்கு ஒரு பவர் அதிகம். எந்த சூழலிலும் ஜாதகர் தன்னுடைய விடாமுயற்சியால் ஜெயித்து விடுவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாறாக நீசம் பெற்ற லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல பெரிய அளவுல சாதிக்க முடியாது. காரணம் என்ன? அவரே பலம் இழந்திருக்காரு. அவர் எப்படி ஒரு விஷயத்தை செய்வார். அப்போ கிரகத்துடைய பலம் ஒரு ஜாதகத்தில் மிகவும் முக்கியம். ஒரு கிரகம் நீசம் இல்லாம, அஸ்தங்கம் இல்லாம, வக்ரம் இல்லாம, பாதகம் இல்லாம, திரிசூனியத்துல இல்லாம, 6, 8, 12ல மறையாம 0 டிகிரில இல்லாம இருந்தாலே அந்த கிரகம் வலிமையா இருக்குதா. அப்போ வலிமை பெற்ற கிரகம் ஜாதகத்தை தாங்கி பிடிக்கும். இப்போ லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் தங்களுக்குள் கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமும் நல்ல பலன் கிடைக்கும். இருவருமே லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் லக்னமும் ராசியும் 6, 8 இல்லாம இருக்கும். இப்போ லக்னமும் ராசியும் 6, 8 இருந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதி 6, 8 இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர் நினைப்பதை எல்லாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப மனம் ஒண்ணு நினைக்கும், உடல் ஒண்ணு செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல கிரக வலிமையை பார்க்கணும். அதுக்கப்புறம் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் தங்களுக்குள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப கிரக வலிமையும் நல்லா இருந்து லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்களும் நல்லா இருந்துவிட்டா அந்த ஜாதகம் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஜாதகம் தான். கஷ்டங்கள் வந்தாலும் அதை மீண்டு வரக்கூடிய ஆற்றல் ஜாதகத்துக்கு இயல்பாகவே உண்டு. அப்ப நம்ம ஒரு ஜாதகத்துல கிரகங்களின் வலிமையையும் பார்க்கணும், லக்னம், லக்னாதிபதி இவருடைய தன்மைகளையும் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல சூப்பரா இருந்துட்டா நிச்சயமா அந்த ஜாதகம் சக்சஸ்ஃபுல் ஜாதகம். நன்றி, வணக்கம்.